ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் அகாடமி. நீ நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து டேர்ம் 2 டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். டேர்ம் 2னா 7, 4, 5, 6 இந்த 3 ஏழும் சேர்த்து ஒரே டெஸ்ட்டாக வைக்கிறோம். இந்த 3 ஏழும் சேர்த்து ஒரே டெஸ்ட்டாக வைக்கிறோம். சரி வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், பெருமானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? பெருமானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? விடை தொண்டைமான் இளந்திரையன். விடை தொண்டைமான் இளந்திரையன். ரெண்டாவது கொஸ்டின், வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று வரும் புலவர் பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது? ரெண்டாவது கொஸ்டின், வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று வரும் புலவர் பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது? விடை ஆற்றுப்படை. விடை ஆற்றுப்படை. மூணாவது கொஸ்டின், 10 பாட்டு நூல்களில் பொருந்தாத ஒன்று. 10 பாட்டு நூல்களில் பொருந்தாத ஒன்று. விடை பரிபாடல். இது பார்த்திங்கன்னா 8 தொகை நூல். விடை பரிபாடல். பரிபாடல் பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்று. பரிபாடல் பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்று. நாலாவது கொஸ்டின், 8 தொகை நூல்களில் பொருந்தாத ஒன்று. 8 தொகை நூல்களில் பொருந்தாத ஒன்று. விடை எல்லாமே 8 தொகை நூல்கள் தான். அகம் சார்ந்த நூல், புறம் சார்ந்த நூல் தனியாக பிரித்து எது பொருந்தாதுன்னு பாருங்கள். விடை பரிபாடல். நற்றினை, அகநானூறு, கலித்தொகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த நூல். புறம் சார்ந்த நூல் பார்த்திங்கன்னா 18 புறநானூறு வரும். பரிபாடல் அகமும் புறமும் சார்ந்த நூல். அதனால் பார்த்திங்கன்னா இதில் இது 3மே அகம் சார்ந்த நூல். பரிபாடல் மட்டும்தான் அகமும் புறமும் சார்ந்த நூல். அதனால் பார்த்திங்கன்னா இதுதான் பொருந்தாத ஒன்று. அடுத்த கொஸ்டின், 5வது கொஸ்டின், உலகு கிளர்ந்தன்ன உருகழி வங்கம் வரிகள் யாருடையது? உலகு கிளர்ந்தன்ன உருகழி வங்கம் வரிகள் யாருடையது? விடை மருதன் இளநாகனார். விடை மருதன் இளநாகனார். 6வது கொஸ்டின், அகநானூறு பாடலின் வேறு பெயர் என்ன? அகநானூறு பாடலின் வேறு பெயர் என்ன? விடை நெடுந்தொகை. விடை நெடுந்தொகை. அடுத்த கொஸ்டின், மருதன் இளநாகனார் கலித்தொகையின் மருதத்திணையில் எத்தனை பாடல்கள் பாடியுள்ளார்? மருதன் இளநாகனார் கலித்தொகையில் மருதத்திணையில் எத்தனை பாடல்கள் பாடியுள்ளார்? விடை 35 பாடல்கள். விடை 35 பாடல்கள். அடுத்ததுனா, வங்கம் என்ற சொல்லின் பொருள். வங்கம் என்ற சொல்லின் பொருள். விடை கப்பல். விடை கப்பல். அடுத்ததுனா, புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது? புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது? விடை கடல். விடை கடல். அடுத்ததுனா, பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இப்போது எங்கு உள்ளது? பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இப்போது எங்கு உள்ளது? விடை வெல்லிங்டன் அருங்காட்சியகம். இது பார்த்திங்கன்னா நியூசிலாண்டில் இருக்குது. விடை வெல்லிங்டன் அருங்காட்சியகம். இது பார்த்திங்கன்னா நியூசிலாண்டில் இருக்குது. அடுத்ததுனா, கம்மியர் என்பது யாரை குறிக்கும்? கம்மியர் என்பது யாரை குறிக்கும்? விடை கப்பல் கட்டும் கலைஞர்கள். விடை கப்பல் கட்டும் கலைஞர்கள். அடுத்ததுனா, நளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வலிதொழில் ஆண்ட உறவோன் மருக பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வலிதொழில் ஆண்ட உறவோன் மருக பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை புறநானூறு. விடை புறநானூறு. விடை புறநானூறு. அடுத்ததுனா, கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி எது? கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி எது? விடை சுக்கான். விடை சுக்கான். அடுத்ததுனா, கப்பல் கட்ட பயன்படும் ஆணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
கப்பல் கட்ட பயன்படும் மர ஆணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை தொகுதி. விடை தொகுதி. அடுத்தவனா அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் என்று அறியப்படுபவர் யார்? அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் என்று அறியப்படுபவர் யார்? விடை ஜூல்ஸ் வெர்ன். விடை ஜூல்ஸ் வெர்ன். அடுத்தவனா எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல். எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல். விடை ஏர்சொல். விடை ஏர்சொல். அடுத்தவனா கற்போருக்கு மட்டும் பொருள் விளங்கும் சொல். கற்போருக்கு மட்டும் பொருள் விளங்கும் சொல். கற்போருக்கு மட்டும் பொருள் விளங்கும் சொல். விடை திரிசொல். விடை திரிசொல். அடுத்தவனா பெற்றம் என்பது எவ்வகை சொல்? பெற்றம் என்பது எவ்வகை சொல்? பெற்றம் என்பது எவ்வகை சொல்? விடை திசை சொல். விடை திசை சொல். அடுத்தவனா ஸ்ட்ராம் என்ற சொல்லின் பொருள். ஸ்ட்ராம் என்ற சொல்லின் பொருள். ஸ்ட்ராம் என்ற சொல்லின் பொருள். விடை புயல். விடை புயல். அடுத்தவனா பாரதிதாசனின் பிசிராந்தியார் எந்த வகை நூல்? பாரதிதாசனின் பிசிராந்தியார் எந்த வகை நூல்? விடை நாடக நூல். விடை நாடக நூல். பொருந்தாத ஒன்று. பொருந்தாத ஒன்று. பொருந்தாத ஒன்று. விடை ஞானரதம். விடை ஞானரதம். அடுத்தவனா வெறுப்பு என்ற சொல்லின் பொருள். வெறுப்பு என்ற சொல்லின் பொருள். விடை மலை. விடை மலை. அடுத்தவனா ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் என்ற வரிகளின் ஆசிரியர். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் என்ற வரிகளின் ஆசிரியர். விடை பாரதிதாசன். விடை பாரதிதாசன். அடுத்தவனா பொறுத்துக. கயனி. கயனி. கயனினா வயல். நிகர். நிகர்னா சமம். பரிதினா கதிரவன். முகில்னா மேகம். விடை 4 3 1 2. விடை 4 3 1 2. அடுத்தவனா விச்சை என்ற சொல்லின் பொருள். விச்சை என்ற சொல்லின் பொருள். விச்சை என்ற சொல்லின் பொருள். விடை கல்வி. விடை கல்வி. அடுத்தவனா நாலடியார் என்ற நூலின் ஆசிரியர். நாலடியார் என்ற நூலின் ஆசிரியர். விடை சமணமுனிவர். விடை சமணமுனிவர். அடுத்தவனா நாலடியார் மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? நாலடியார் மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? விடை 400. விடை 400 வெண்பாக்கள். அடுத்தவனா நாலடியார் என்ற நூலின் வேறு பெயர்களில் தவறானது. நாலடியார் என்ற நூலின் வேறு பெயர்களில் தவறானது. நாலடியார் என்ற நூலின் வேறு பெயர்களில் தவறானது. விடை உத்திரவேதம். உத்திரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்துனா திருக்குறள். இதுதான் பொருந்தாத ஒன்று. அடுத்தவனா பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் யார்? பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் யார்? விடை பாரதியார். விடை பாரதியார். அடுத்தவனா வள்ளுவன் உள்ளம் என்ற நூலின் ஆசிரியர். வள்ளுவன் உள்ளம் என்ற நூலின் ஆசிரியர். விடை திருக்குறளார் வி முனுசாமி. திருக்குறளார் வி முனுசாமி. அடுத்தவனா ஒருவன் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம். ஒருவர் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம். ஒருவர் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம். விடை கல்வி. விடை கல்வி. அடுத்தவனா
மாறல் என்ற சொல்லின் பொருள். மாறல் என்ற சொல்லின் பொருள். விடை நீதி. விடை நீதி. அடுத்துனா நெடி என்ற சொல்லின் பொருள். நெடி என்ற சொல்லின் பொருள். நெடி என்ற சொல்லின் பொருள். விடை நாற்றம். விடை நாற்றம். அடுத்துனா பிருமாக்கல் என்ற சொல்லின் பொருள். பிருமாக்கல் என்ற சொல்லின் பொருள். பிருமாக்கல் என்ற சொல்லின் பொருள். விடை படைப்பாளர்கள். விடை படைப்பாளர்கள். அடுத்துனா தேனரசன் கவிதை எழுதாத இதழ் எது? தேனரசன் கவிதை எழுதாத இதழ் எது? விடை இந்தியா. விடை இந்தியா. அடுத்துனா இரட்டுறம் மொய்தல் அணியின் வேறு பெயர் என்ன? இரட்டுறம் மொய்தல் அணியின் வேறு பெயர் என்ன? இரட்டுறம் மொய்தல் அணியின் வேறு பெயர் என்ன? விடை ஸ்லேடை அணி. விடை ஸ்லேடை அணி. அடுத்துனா கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? விடை காலமேகப் புலவர். விடை காலமேகப் புலவர். அடுத்துனா ஏற பரியாகுமே என்னும் தொடரில் ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்ற சொல்லின் பொருள். ஏற பரியாகுமே என்ற தொடரில் பரி என்ற சொல்லின் பொருள். விடை குதிரை. விடை குதிரை. அடுத்துனா காலமேகப் புலவரின் இயற்பெயர் என்ன? காலமேகப் புலவரின் இயற்பெயர் என்ன? காலமேகப் புலவரின் இயற்பெயர் என்ன? விடை வரதன். விடை வரதன். அடுத்துனா ஆயக்கலைகள் மொத்தம் எத்தனை? ஆயக்கலைகள் மொத்தம் எத்தனை? விடை விடை 64. அடுத்துனா தற்காலத்தில் கலம்காரி ஓவியங்கள் என்று அழைக்கப்படுவது. தற்காலத்தில் கலம்காரி ஓவியங்கள் என்று அழைக்கப்படுவது. விடை துணி ஓவியம். விடை துணி ஓவியம். அடுத்துனா கருத்துப்பட ஓவியங்களை முதலில் பாரதியார் எந்த இதழில் அறிமுகப்படுத்தினார்? கருத்துப்பட ஓவியங்களை முதலில் பாரதியார் எந்த இதழில் அறிமுகப்படுத்தினார்? விடை இந்தியா. விடை இந்தியா. அடுத்துனா புனையா ஓவியம் கடுப்ப புனையில் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? புனையா ஓவியம் கடுப்ப புனையில் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை நெடுநல் வாடை. விடை நெடுநல் வாடை. அடுத்துனா ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமை புகுத்தியவர் யார்? ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார்? விடை ராஜா ரவிவர்மா. விடை ராஜா ரவிவர்மா. அடுத்துனா குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று. விடை மண்துகள். விடை மண்துகள். அடுத்துனா பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடி மற்றும் கையெழுத்துப்படிகள் உள்ள நூலகம் எது? பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடி மற்றும் கையெழுத்துப்படிகள் உள்ள நூலகம் எது? விடை சரஸ்வதி மகால் நூலகம். விடை சரஸ்வதி மகால் நூலகம். அடுத்துனா தமிழ் பல்கலைக்கழகம் எப்போது தொடங்கப்பட்டது? தமிழ் பல்கலைக்கழகம் எப்போது தொடங்கப்பட்டது? விடை 1981. விடை 1981. அடுத்துனா எந்த நூலகத்தின் 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் அமைந்துள்ளது? எந்த நூலகத்தின் 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் அமைந்துள்ளது? எந்த நூலகத்தின் 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் அமைந்துள்ளது? விடை கன்னிமரா நூலகம். விடை கன்னிமரா நூலகம்.
அடுத்து வினா, தமிழின் பெருமையின் அடையாள சின்னமாக விளங்குவது. தமிழின் பெருமையின் அடையாள சின்னமாக விளங்குவது. விடை திருவள்ளுவர் சிலை. விடை திருவள்ளுவர் சிலை. அடுத்து வினா, எந்த இடத்தில் நடைபெற்ற மாநாட்டில் மதுரையில் உலகத்தமிழ் சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. எந்த இடத்தில் நடைபெற்ற மாநாட்டில் மதுரையில் உலகத்தமிழ் சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. விடை மதுரை. விடை மதுரை. அடுத்து வினா, சிற்பக்கலை கூடத்திற்கு அருகில் அமைந்துள்ள மன்றத்தில் தவறானது எது. சிற்பக்கலை கூடத்திற்கு அருகில் அமைந்துள்ள மன்றத்தில் தவறானது எது. விடை இலக்கிய மன்றம். விடை இலக்கிய மன்றம். அடுத்து வினா, தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்பும் ஒருவருக்கு என்ன இருக்கக்கூடாது. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்பும் ஒருவருக்கு என்ன இருக்கக்கூடாது. விடை சோம்பல். விடை சோம்பல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 7th டேர்ம் 2லேருந்து முக்கியமான கொஷின்லாம் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 7th டேர்ம் 3ல் இருக்கிற முக்கியமான கொஷின் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.